வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் நம்முள் வித்தாக கலந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். அப்பா, தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னா ஒரு கைத்தட்டல் வரத்தான் செய்யுது. கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி. நம்மளுடைய உணர்வுகளோடு கலந்ததுதான் தமிழ் மொழி. வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோவத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் அப் என்று நம் உணர்வுகளோடு கலந்துட்ட முத்தான தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு செடியில ஒரு பூ இருந்தாலே பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நம்ம காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற இந்த செடியில் இத்தனை பூக்களா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அத்தனை பூக்களும் ரொம்ப அப்படி சிரித்த முகத்தோடு. நீங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க நான் சொல்லட்டுமா? டக்குன்னு நீங்க ஃபங்க்ஷனை முடிங்கப்பா, கிளம்பி போயிட்டே இருக்கலாம், வெக்க தாங்கல, கோட்டு வேற போட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொன்னல சார், எப்படி பின்னாடி இருந்து ஒரு கைத்தட்டல் வருதுன்னா ஒரு யூத்தோட மனசு ஒரு யூத்துக்கு தான் தெரியும். ஊதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பள்ளி சாலை திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சி அப்படின்னு பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படின்ட்டு சொன்னா. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த காமராஜர் அவர்களுடைய கல்லூரியில் பெயரில் படிக்கிறதையே ஒரு பெரிய சபாஸ் உங்களுக்கு போட்டுக்கலாம். உண்மையிலேயே நான் நிறைய ஸ்கூல் காலேஜ் ஆனுவல் டே போயிருக்கிறேன். ஆனால் முதல்ல இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். பிளேஸ்மெண்ட் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம், அப்படிதானே? மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல்ல அதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் சார். ஏன்னா நிறைய காலேஜ் டேயா இருக்கட்டும், ஆனுவல் டேயா இருக்கட்டும், நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மத்தியில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய கல்லூரி நிர்வாகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோரோட கை கோர்த்து வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு இந்த நிர்வாகத்திலிருந்து வெளியில கெத்த காலை தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்கல்ல, அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் சார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நான் முதல்ல தலை வணங்குகிறேன். ஏன்னா நீங்க எல்லோரும் சின்ன பிள்ளையில இருந்து இந்த கதை கேட்கறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிடுச்சான். அப்ப பென்சில் சொல்லிச்சான் ரப்பரை பார்த்து, நான் செய்த தவறுகளுக்காக என்னை அழித்து 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 ஒரு கடத்துல நீ கரைஞ்சி காணாமையே போயிருதியே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் பென்சில். அதுக்கு ரப்பர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், பரவாயில்ல, நான் கரைந்து காணாமல் போனாலும் பரவாயில்ல, நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லிச்சான். அந்த ரப்பர் வேற யாரும் இல்லைங்க, அந்த ரப்பர் தான் உங்களை பெற்றெடுத்த பெற்றோரும் ஆசிரிய பெருமக்களும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். சரி, இந்த இடத்துல பாய்ஸும் பிளேஸ்மெண்ட் வின் பண்ணிருக்கிறீங்க, கேர்ள்ஸும் பண்ணிருக்கிறீங்க. கேர்ள்ஸ் மட்டும் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். கேர்ள்ஸ் கைத்தட்டலே இவ்வளவு இருக்குன்னா நம்ம பசங்க கைத்தட்டல் சொல்லவா வேணும்? ரெடி, 1 2 3 பாய்ஸ் கைத்தட்டல். ஆனா கைத்தட்டும் போது கூட பக்கத்துல திரும்பி திரும்பி பார்த்து ஆனா உண்மையிலே இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம பொதுவா நம்ம யூத்துன்னு சொன்னோன்னா பின்னாடி இருந்து கைத்தட்டல் வச்சு ஒரு பஞ்சா சொல்லி தானே நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா பெண்கள் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்குள்ள. அதுவும் நம்ம காமராஜ் கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? இப்பதான் அந்த பாப்பா சிரிக்குது, நம்மளை பார்த்தாண்டி வரப்போகுது. புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுறதுதான் காமராஜ் கல்லூரி தமிழச்சி அப்படிங்கிறது தான் இந்த காலம். அட போங்க பாங்கிட்டு சார், முடியல சார். இது கிட்னில இருந்து இந்த பாயிண்ட் எடுத்து பேசியிருக்கேம்மா. கிட்னிலாம் எனக்குலாம் வெளியில வந்துருச்சு. இந்த கிட்னி சட்னி ஆக போகுது. நான் பசங்களுக்காக சொல்றேன். என்னுடைய காமராஜ் கல்லூரி இருக்கக்கூடிய பசங்க என்ன பெண்கள் பின்னாடி சுத்தக்கூடியவர்களா? நோ, நெவர். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தாண்டா ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெரியும்.
அப்பா, ஒரு கேங் செட் ஆயிட்டாங்க. உண்மையிலே உங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில ஜெயிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் அன்னபாரதியின் சார்பாக நான் ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பேரண்ட்ஸும் இருக்கிறதுனால இன்றைக்குள்ள தலைமுறையும் இருக்கீங்க, அன்றைக்குள்ள தலைமுறையும் இருக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் நான் சேர்ந்து பேசணும், அப்படிதானே சார்? அந்த பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் என்ன கேப், ஜென்ரேஷன் கேப்னு சொல்றாங்களா மேடம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 1980 பிறந்தவங்க மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். 1980s, 1980. பரவாயில்ல, கொஞ்சம் சோகமாக தான் கைத்தட்டல் கொடுக்குறீங்க. 1990, 2K கிட்ஸ், ஜென்சி தலைமுறை எல்லாரும் ஆல்மோஸ்ட். இந்த மூன்று தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதான் 2K கிட்ஸ், ஜென்சி. உங்களுக்கே உங்க மேல கான்பிடென்ட் இல்லாட்டி நான் என்ன பண்ண முடியும்? அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதான் 90s கிட்ஸ். இந்தக்குள்ள இந்த அந்த ஒரு சலசலப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. உண்மையிலே அந்த கால ஜென்ரேஷனுக்கும் இந்த கால ஜென்ரேஷனுக்கும் இன்னும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். இதுக்கு தான் சார் அதிகமான கைத்தட்டல் வருது. ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறது இப்படிப்பட்ட சூழல்ல தான். வாழ்க்கைக்கும் வழுக்கைக்கும் அவ்வளவு தூர வித்தியாசங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த வேலை கிடைச்சி வெளியில போறாங்கல்ல சார், இந்த வேலை கிடைச்சி வெளியில போன உடனே 20 வயசு வரைக்கும் தான் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதான் சோறு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. ஆனா உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன், தயவு செய்து பேனா பேப்பர் இருந்தா எழுதிக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல நம்மளை நாய் மாரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களை நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த வேலைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கடவுளுக்கு சார் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஷார்ப்பு. கடவுள் வந்து திடீர்னு ஒரு இளம் மாணவனுக்கு காட்சி கொடுக்கிறார். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம் கிரீம்னு ஒரு பையனுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும், உனக்கு வேலை வேணுமா இல்லாட்டி பொண்ணு வேணுமா? அவன் ரொம்ப ஷார்ப். என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு வேலைக்கு போற பொண்ணு வேணும்னா. இவன் தெளிவா இருக்கிறான் சார். இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய குறியீட்டு எண் என்ன தெரியுமா? 54321. நீங்க எதுவும் பின்கோடுன்னு நினைச்சிடாதீங்க சார். 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, 2 குழந்தை, ஒரே ஒரு பொண்டாட்டி என்று வாழ்பவன் தான் இந்திய இளைஞன் அப்படின்னு இன்னைக்குள்ள. சூப்பர். அங்க ஒரு கேங்கு மட்டும் ஒரு தனியா ஒரு கைத்தறி. நீங்க தாங்க வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். சார் அழகா சொன்னாங்க. இப்ப மகேஷ் சார் வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கவே மறந்துட்டாங்க. அப்சல்யூட்லி இது கரெக்ட் பாயிண்ட் சார். இன்னைக்கு சிரிப்பையே இன்னைக்கு நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. தயவு செய்து யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு ஜாப் ப்ரெஷர் வந்தாலும் சிரிக்க மட்டும் மறந்துடாதீங்க. நகர்வல்லர் எல்லாருக்கு ஞாயிறு மாலம் பகலும் பார் பட்டன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுது கூட இரவு பொழுது மாதிரியா. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா தயவு செய்து சிரிக்க பழகுங்கள். அவ்வளவுதான். சிரிச்சாதான் அந்த ஃபேஸ் வந்து அவ்வளவு தூரம் கியூட்டா அழகா இருக்கும். அதனால நல்லா எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் சிரிக்க மட்டும் தயவு செய்து மறக்காது. நீங்க அவ்வளோ பேரும் நீங்க இருக்கிறீங்களா, நான் வாழ்த்த சொல்லும்போது உங்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மட்டும் நல்லா ஒரு பெரிய கைத்தல் கொடுங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த டீச்சர்ஸை மட்டும் எந்த சூழ்நிலையில் நீங்க மறந்துடவே கூடாது சார். நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்காங்கல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பிடித்த தொழில் அப்படின்னா அது ஆசிரியர் தொழில் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன்னா அது டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? ஏன்னா மற்றவங்கெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் நான் காலேஜுக்கு போறேன்,
நான் காலேஜுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு என்றைக்குமே இளமை ததும்ப இருக்கக்கூடிய ஒரே தொழில் அது ஆசிரியர் தொழில் தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடைசி காலத்துல பெண்ணும் உதவாது சன்னும் உதவாது பென்ஷன் தான் உதவும்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா, மாணவர்கள் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் அவர்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியர் பணிதான் அப்படின்னு சொன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகளுங்க. இப்ப செந்தில் சாரை நான் மேடையில சொன்ன உடனே அத்தனை பேரும் கைதல் கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய மாணவன் சார் இப்ப மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஒரே விஷயம், அவன் எப்படியாவது வேலை கிடைச்சு பொழைச்சு அவன் முன்னுக்கு வந்துடும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய கைத்தல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயேங்க இந்த படிப்பு அப்படிங்கிறது, வள்ளுவர் எத்தனையோ திருக்குறள் எழுந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள்ல துணைக்கால் இல்லாமல் எழுதியிருப்பார். ஒரு 4-5 திருக்குறள் எழுதினாலும் அந்த கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அதுல துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா, நீ நல்லா படிச்சா போதும்டா, எவங்காலும் வேண்டாம், உன் சொந்த கால நிக்கலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் துணைக்காலே இல்லாம வள்ளுவர் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு சொன்னா நீங்க இன்னைக்கு அத்தனை பேரும் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு கிடைச்சி ஒரு பெரிய 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 ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, ஏன்னா அந்த கல்லூரி பருவம் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் அந்த படிச்சு விழுந்திருப்பீங்கல்ல, உங்ககிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன், நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு அங்க மட்டும் ஒரு கேங் வருது, இங்க பூரா ஆஃப் மோட்லயே தான் இருக்கிறீங்க. அங்கதையாவது கொஞ்சம் 2G 4G வருது, இங்க பூரா சுவிட்ச் ஆஃப் மோட்லயே தான் இருக்கிறீங்க. இங்க மட்டும் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம், இந்த ரோ மட்டும், அந்த ரோ மட்டும் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். சரி, நட்பு தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். இந்த காதல் சொல்றவங்க, காதலுக்கு பேரண்ட்ஸே கைத்தல கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவர்லாம் அந்த முன்னாடி இருக்கிறவர்லாம் பாருங்க, காதலா பாருங்க, அவர் ஃபேஸ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், காதலாவது கத்திரிக்காவது. ஆனா உண்மையிலேயே ஏன் நட்புக்கு அதிக கைத்தட்டல் வந்துச்சு தெரியுமா, காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் சொல்லலாம். நட்புக்கும் காதலுக்கும் நீங்க எல்லாரும் இதை உணர்ந்திருப்பீங்க. அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதாங்க நட்பு. சரி, உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? மீண்டும் சலசலப்பு. நான் இதைத்தான் நான் ஓவர் கம் பண்ணுங்கன்னு சொல்றேன். எதுனாலும் துணிச்சலா எந்திரிச்சு நின்று டக்குன்னு பதில் சொல்லி பழகுங்க. சார் சொன்னாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 விஷயத்த நீங்க சொல்லணும். ஒன்னு என்ன தெரியுமா, காலேஜை விட்டு வெளியில போனாலும் சீனியர்ஸ் கிட்டையும் ஜூனியர்ஸ் கிட்டையும் தயவு செய்து டச்ல இருக்க சொல்லுங்க. நாங்க ஒரு பெரிய கைத்தல கொடுத்துடலாம் சாருக்கு. அவன் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துணிச்சல் வேணும் சார் சொன்னாங்க. 3ஆவது விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அதுலயே நம்ம செட்டில் ஆயிட்டேன்டா, போதண்டா மாப்பிள்ள அப்படின்னு இருந்துராதீங்க. இன்னும் 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 அடுத்த படி. ஆபிரகாம் லிங்கன்ட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, ஏங்க இவ்வளவு படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் 24 hours படிக்கிறீங்களே, படிச்சா ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பணம் வந்து கொட்ட போறது இல்லையே, ஏன் இவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது லிங்கன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் வந்து பணம் கொட்டுறதுக்காக நான் ஒன்றும் படிக்கலை, எவ்வளவு பணம் கொட்டினாலும் எப்படி பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் படிக்கிறேன்னு சொன்னாராம் லிங்கன். அந்த பண்பை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. பாருங்க, அந்த பாட்டிமா எவ்வளவு அழகான ஒரு கைத்தல் கொடுக்குறாங்க. எங்க இருந்து இவ்வளவு பிடிச்சாங்கன்னு தெரியலையே, இன்னும் அழகா பேசுறா அப்படின்னு பாட்டிமா நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, நான் காதல் நட்புலாம் பேசினால, லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? எனிவன் ஆன்சர்? அந்த பாப்பா சொல்லுது, ஆல்ரெடி எழுதிட்டு வந்திருப்பாங்கடி, சும்மா நம்ம லைட்டா போட்டு கேட்குறாங்க, அப்படிதானே? நான் இப்போ ஒன்று சொல்றேன்னா கைத்தடல் பறக்கும் பாரு. மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பயபுல பக்கம் பக்கமா எழுதுவான் பாருங்க, அதாங்க செமஸ்டர். இதுக்குதான் சாரே கைத்தல கொடுக்குறாங்க. ஆகா, உண்மையிலேயேங்க. சரி, நான் ஒரு கேட்கிறேன், ஒரு 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு டாக்டர் படிச்சா எத்தனை நாள்ல படிப்பார்? அவருடைய நேரம் காரணமாக, செந்தில் சார் அவருடைய வேலை பழுவின் காரணமாக ஒரு 2 months படிப்பாரா? அதே 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு வக்கீல் படிச்சா ஆடியோக்காரன்னா, அவர் இப்பதான் என் முகத்தை ஜூம் பண்ணி பாக்குற, கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு? ஆனதுக்கு அப்புறம் எங்கெங்க சிரிக்கும், அங்க போட்டோகிராஃபர் சிரிக்கிறது பாருங்க.
கல்யாணம்னு சொன்னோம்னா அது என்ன உங்களுக்கு ஒருத்தர் இந்த இடத்துல டக்குன்னு நான் பாஸ் பண்ணிட்டு போறேன். ஒருத்தர் வேகமா சாமியாட்ட ஓடினார். சாமி, என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அண்ணே, இது உங்களுக்காண்டி சிரிக்கிறதுக்காண்டி இந்த பாயிண்ட் வருது. என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே ஜாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்க அப்படின்னு சொன்னா நான் என்ன கேள்வி கேட்டேன்? 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு டாக்டர் படிச்சா 2 months, ஒரு வக்கீல் படிச்சா 1 month. ஆனா அதே 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை முத நாள் நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுற தில்லு யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. எங்க போனாலும் நீங்க எல்லாம் பொழைச்சுக்கிடுவீங்க. சரி, நான் இந்த இன்ஸ்டியூட்டை கேட்கிறேன், நல்லா படிச்சது மேம், நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? நம்ம காமராஜ் காலேஜ்ல கேர்ள்ஸ் மேம், ஓட்டு கேர்ள்ஸ். ஒரு பெரிய கைத்தறல கொடுத்துடலாமே கேர்ள்ஸ். நல்லா இது இப்போ இல்லை மேடம், காலேஜில் இல்லை. நான் அந்த கொஸ்டினை எல்லா காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் நல்லா படிக்கிறது யாருன்னு இன்ஸ்டியூட்டை கேட்பேன், எல்லா ஓட்டும் கேர்ள்ஸுக்கு தான் வரும். பேப்பரை திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வாத்தியார். ஒரு பொம்பளை பிள்ளை விஸ்கு 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 விஸ்குன்னு அழுது. பேப்பரை வாங்கி பார்த்தா 97 மார்க்கு. 97 மார்க் எடுத்திருக்கேன். பாப்பா ஏன் அழுகிற? 3 மார்க் குறைஞ்சு போயிருச்சு மிஸ். 3 மார்க் மட்டும் எடுத்திருந்தா எங்க அப்பா கிட்ட போய் 100 மார்க் எடுத்திருப்பேன்னு நான் போய் கெத்தா காமிச்சிருப்பேன்ல அப்படின்னு ஒரே அழுக. பின்னாடி ஒரு பையன் கெக்கப்பக்க கெக்கப்பக்க கெக்கப்பக்கன்னு ஒரே சிரிப்பு. பேப்பரை வாங்கி பார்த்தா பயமுள்ள எடுத்திருக்கிறதே வெறும் 3 மார்க். டேய், 3 மார்க் வாங்கியிருக்கே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? போட்டா உங்களுக்கே வெக்கமா இல்ல, எனக்கு ஏன் வெக்கம்? வேணா அந்த 3 மார்க்கு அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க மிஸ், அந்த பிள்ளையா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுங்கிறான். எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இந்த பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். இதுக்கு ஒரு கைத்தட்டல் வருது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா படிக்கிறது வேணா கேர்ள்ஸா இருக்கலாம், நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது வேணா கேர்ள்ஸா இருக்கலாம். ஆனா அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்து சத்தியமா என்னுடைய பசங்க தாங்க. ஆமாவா இல்லையா? படிச்சு பேஸ்ட் அண்ட் காப்பி எல்லாரும் பண்ணலாம். ஒரு 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 கேர்ள் பேபி கிட்ட போய் ஒரு பொம்மையை கொடுங்களேன், அது அழகா அதுக்கு தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு மை கியூட் மை டாலு. அதுவே ஒரு பையன்கிட்ட போய் ஒரு பொம்மையை கொடுங்களேன், முத நாளே நெஞ்செலும்பு திரும்புவான், 2வது நாள் தலையை துண்டா கலட்டுவான், 3வது நாள் என்ன மம்மி இதெல்லாம் வேலையே செய்யல வேஸ்ட்னு தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் வரும்பொழுது கலாம் ஐயாவோட புகைப்படத்தை பார்த்தேன். இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. எக்ஸாம்ல பாஸ்னா ட்ரீட்டு, ஃபெயில் ஆனா ட்ரீட்டு, வேலை கிடைச்சிட்டா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிட்டா ட்ரீட்டு, உனக்கு பாட்டு செத்துட்டாரா ட்ரீட்டு, ட்ரெஸ் தொலைஞ்சு போச்சா ட்ரீட்டு, எதுக்கு எடுத்தாலும். ஆனா கலாம் ஐயா கிட்ட 1985 கலாம் ஐயா அக்னி ஏவுகணை சோதனையில் ஜெயிக்கிறாரு, வின் பண்றாரு. பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்க இதை ஜெயிச்சிட்டீங்க, இதை நீங்க கொண்டாட என்ன பண்ண போறீங்கன்னு, ட்ரீட் என்னன்னு கேட்கும் பொழுது கலாம் ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, இம்ராத் ஆய்வு மையத்தில் நடுவதற்காக 1,00,000 மரக்கன்றுகள் தாருங்கள், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க கலாம் ஐயா. இன்னைக்கு சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறை மறக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பசுமை திட்டம் தான். அத்துணை இடத்துங்களா, அன்பினால் எதையும் சாதிக்கலாம், ஆசிரியரின் அறிவுரைப்படி நடக்கலாம், இந்தியா வல்லரசாக முயற்சிக்கலாம், ஈன்றவர்கள் பெயரை கௌரவிக்கலாம், உழைப்பவருக்கே உயர்வு கொடுக்கலாம், ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்கலாம், எண்ணங்களினால் எழுச்சி பிறக்கலாம், ஏற்றங்களினால் நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம், ஐயமின்றி வாழ தவறுகளை தவிர்க்கலாம், ஒழுக்கமாய் வாழ உறுதி எடுக்கலாம், 1000 கனவுகளுக்கு உயிர் கொடுக்கலாம், ஒவ்வை அறிவுரைப்படி நடக்கலாம், அதே எங்கள் அன்பின் அப்துல் கலாம் அப்படின்ட்டு சொன்னா அந்த கலாம் ஐயாவோட வழித்தோன்றல் மாணவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அதுதான் நீங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா? சார் வந்து அவ்வளோ ப்ரௌடா ஒவ்வொரு மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாரும் சொன்ன விஷயம், இந்த தடவை பிளேஸ்மெண்ட் கூடியிருக்காங்க, இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? என் பையன் நல்லா போய் செட்டில் ஆயிட்டான், என் பையன் கஷ்டப்படக்கூடாது. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு சொல்லுவாங்க.
பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பாரு, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படின்னு இருப்பாரு பாரதிதாசன். அப்ப நல்லா படிச்சு அந்த திறமைகளை இன்னும் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க. சரி, நான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண் குழந்தைகள் கிட்ட எல்லாம் நான் கேட்கிறேன், கேர்ள் பேபி கிட்ட, நான் உண்மையிலேயே அம்மாவை விட எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அப்பா செல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேர்ள்ஸ் கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எல்லாருமே மோசம். ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு பூராமே அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மாவை விட அப்பா? ஏன் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மேம் யாராவது? ஏன் தெரியுமா அந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்பா மட்டும்தான் பசங்களை பொம்பளை பிள்ளைங்களை திட்டவே மாட்டார். பொம்பளை பிள்ளை என்ன லெவல் கருமத்தை சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கம் அப்படின்னு பாராட்டுற பரிதாபத்துக்குரிய ஒரே ஜீவன் அப்பாக்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னா, பெண் குழந்தைகளுக்கு அப்பாக்கள் என்னைக்குமே ஹீரோ தான். அப்படிதானே? சரி, கேர்ள் ஓகே. இந்த பாய்ஸ் இருக்கீங்கல்ல, பசங்கிட்ட கேட்குறேன், எனக்கு என்னைக்குமே சொல்லும் போதே அந்த அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க. பசங்கிட்ட கேட்குறேன், நான் அம்மாவை விட அப்பாவை விட என்னைக்குமே நான் அம்மா செல்லம், அம்மாக்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பசங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். ஏன் இந்த பசங்களுக்கு வந்து அப்பாவை விட அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன் தெரியுமா? ஏன்னா அம்மா மட்டும்தான் பசங்களை திட்டவே மாட்டாங்க. ஏன்? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா, அது வரைக்குமாவது என் பையன் சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க. இந்த காலேஜ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது பாருங்களேன், இந்த பெண் குழந்தைகள் பூராமே உள்ள வர மாட்டாங்க. அப்படி வந்த உடனே பாத்திரம் கழுவட்டுமாமா, துணியை துவைக்கட்டுமாமா, வீட்டு வேலைகளை பார்க்கட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத்தனை பெண் குழந்தைகளும் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயங்களா இருக்கும். இந்த தங்க மீன்கள் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரு அருமையான ஒரு உறவு மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். முத்தம் காமத்தை சேர்ந்ததல்லன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். அதே போல மகனுக்கும் எழுதலாம், மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடைக்கு அனுப்பினால் மீதி சில்லறை கிடைக்காது என்று. தெளிவா பேரம் பேசுவாங்க. வெட்டு அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, டேய் உன் வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடா? இவன் சொல்றான், இதே மாரி உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்ப. டேய் பணம் என்ன மரத்திலடே கக்குது, எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுங்க. மார்க் என்ன மார்க்கெட்ல எப்பா விக்குது, எப்ப பார்த்தாலும் மார்க்கெடுன்னு உசுர எடுக்கிற. டேய் பக்கத்து விட்டு பிள்ளைய பாருடா பத்மா, பூரா 100க்கு 100 மார்க், நீயும் இருக்கியே தருதல. அந்த பிள்ளைய பார்த்துதான்ப்பா பூரா ஃபெயில் ஆகி போய் கிடக்குறேன். டேய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான்டா ஜெயிக்க முடியும், அப்ப நீ கஷ்டப்படு, நான் ஜெயிச்சுட்டு போறேன். வெறும் 10 ரூபாடா, 10 ரூபால அப்பா சிவகாசியில இருந்து விருதுநருக்கு பஸ் ஏறின தெரியுமா? அப்ப பஸ் டிக்கெட் விலை கம்மியா இருக்கும், நீ ஏறி வந்திருப்ப. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதிலுக்கு பதில். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொதுவா பசங்கள்லாம் இன்னைக்குள்ள இளம் தலைமுறைலாம் அப்பம் பேச்சை கேட்க மாட்டான். ஆனா நான் ஒரு இளம் தலைமுறை பேச்சாளரா பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய இளம் தலைமுறை பசங்க அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னா, ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறை பசங்கன்னு நான் சொல்றேங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு ப்ரௌட் மூமெண்டா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவே ஒரு பெரிய சலாம். உங்களுடைய அப்பாக்களை நீங்க பக்கத்துல பாருங்களேன், அவங்க பிஞ்ச செருப்பை போட்டிருந்தாலும் என் பையன் ஷூ போட்டு கெத்தா நடக்கக்கூடிய அப்பாக்கள் ஹீரோக்களா இல்லையா? அந்த அப்பாக்கள் தாங்க இங்க இருக்கிறாங்க. அதே போல அம்மாக்கள் பாருங்க, தான் கிழிஞ்ச சேலை உடுத்திருந்தாலும் நம்ம பிள்ளை கோட் ஷூட் போட்டு நடக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிப்பவள் தான் அம்மாக்கள் அப்படின்ட்டு சொன்னா, அந்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். என்னைக்குமே நீங்க தயவு செய்து அதை மறந்துடாதீங்க, அப்பாக்களை அம்மாக்களை. ஆனா நாம இன்னைக்கு கரெக்டா நம்ம ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிறோமா? பேரண்ட்ஸ், இப்ப பெற்றோர்களே உங்களுக்காக சொல்றேன். ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மா பையன்கிட்ட கேட்கிறான், அப்பா இந்த உலகத்துல நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தெண்டோங்கிறாங்க, முண்டோங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா சொல்றாரு, டேய் நான் தாண்டா நாய், உங்க அம்மா தாண்டா பேய். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்கல்ல, அவங்க தாண்டா தெண்டம். நம்ம வீட்டுல கிடக்கல சேர், அதாண்டா முண்டம். உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துறாள், அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டார். பையன் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டான். ஓ, நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா. வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் தெண்டம், வீட்டுல கிடக்கிற சேர் தான் முண்டம், அம்மா போடுற காஃபி தான் விஷம். மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறார்.
அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகள் கெஸ்ட் வந்துட்டாங்க. பையன் தெளிவா சொல்றான், வாங்க தெண்டங்களே வாங்க, முண்டத்துல உட்காருங்க, நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒருக்க விஷந்தார குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கான். வந்தவன் துண்டை காணும் துணியை காணும்னு தெரிச்சு ஓடுனா. அப்படின்னா நாம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அது கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறது அப்படின்ட்டு சொன்னா நாம அன்னைக்கு என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் நாம இதை பிரதிபலிக்கும். ஒரு அம்மா பையன்கிட்ட சொல்றாங்க, உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன், ஏன் அம்மா ஏன் அப்பா இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. அந்த பையன் கெட்ட பையன், அந்த பையன் கூட சேராத. அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அந்த பொண்ணு கூட சேராதன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கிறவங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் இதை சொல்லி, அந்த பையன் கெட்ட பையன், அந்த பையன் கூட சேராத. யாருமே சொல்லலையா? ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு பத்திரமாத்து தங்கங்களா உங்க பெற்றோர்கள். ஆனா பொதுவா எல்லாரும் சொல்லியிருப்போமா இல்லையா, அந்த பையன் கெட்ட பையன். இதே மாதிரியே ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த பையன் கெட்ட பையன், அந்த கெட்ட பையன் கூட. ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அம்மா, அந்த பையன் கெட்ட பையன், அந்த பையன் கூட சேராத, நீ கெட்டு போயிருவே அப்படின்ட்டு சொல்றியே, ஓம் பையன் நான் நல்ல பையன் தானம்மா, ஏன் இந்த நல்ல பையன் கூட சேர்ந்து அந்த பையன் கெட்ட பையன் மீண்டும் நல்ல பையனா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளம் தலைமுறை கேட்டுச்சாங்க. அவ்வளவுதான். நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். புதிய புதிய விஷயங்கள் ஒண்ணுக்கு இருக்குங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமொழி கொல்லா சீடன், பாவத்தை தீராத தண்ணீர் இருந்தும் என்ன பயன் அப்படின்ட்டு கேட்டாங்க. 16 வயசு கீழே ஒருத்தன் வேலைக்கு போனார்னா பெத்த அப்ப சரியில்லைன்னு அர்த்தம். 61 வயசுக்கு மேல ஒருத்தர் வேலைக்கு போனார்னா பெத்த பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க சரியான தகப்பனாகவும் அம்மாக்களாகவும் இருக்கிறீங்களா? நாம ஒரு சரியான எதிர்கால தலைமுறை பிள்ளைகளாக இருக்கோமா அப்படின்ட்டு நீங்க ஒரு முறை அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். வேலையில்லா பட்டதாரி தனுஷ் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சும்மா கை தூக்குங்கப்பா. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூப்பர், எல்லாரும் பார்த்துருங்க. சார் நீங்க மேடையில எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கீங்க. அதுல ஷார்ட்டா அந்த வேலையில்லா பட்டதாரி எப்படி சொல்லுவோம்? அந்த படத்தை விஐபி அப்படின்னு சொல்லுவோம். அதுல தனுஷ் ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பார்ல, இந்த நல்லா கஷ்டப்பட்டு ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து படிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போவான். அப்ப கெத்தா இருக்கிற பணக்கார வீட்டு பையன் ஈஸியா வேலை வாங்கிட்டு பெரிய இடத்துல இருப்பான். அவனை பார்த்து தனுஷ் என்ன சொல்லுவார்? ஏண்டா வெள்ளை பண்ணி, எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிறால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியல, கஷ்டமான குரூப்பா பார்த்து எடுத்து பிசிக்ஸ்க்கு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேக்ஸுக்கு டியூஷன், ரோடா அலைஞ்சு அம்மா நகையை அடமான வச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் ஒரு அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்ட சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டைக்குள்ள சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்க சமாளிச்சுட்டு முன்னாடி பேசிட்டு இருக்க வேலை இல்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்டா அப்படின்னு சொல்லு காலரை தூக்கிட்டு அப்படி கெத்தா சொல்லுவார். அந்த கெத்தோட நீங்க பெறுகிறீங்க. மீண்டும் மீண்டும் நான் காமராஜ் கல்லூரிக்கு நான் சொல்றேன், பிளேஸ்மெண்ட் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காகவே ஒரு பெரிய பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை பூத்து நிற்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு காமராஜ் கல்லூரி கூடு. எவ்வளவு விஷயங்கள்ங்க. இளமைங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்குது. அந்த இளமையை வச்சு நீங்க என்ன நினைச்சாலும் சாதிக்கலாம். வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும்.
அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதான் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க, வாழ்க்கை ஜாலியா இருக்கும். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு நினைச்சு கஷ்டப்படாதீங்க, கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ரசிக்கலாம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரசித்து பழகுங்க. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும். ஒரு அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, தன்னுடைய மகளை கூட்டிட்டு பாலத்தை கடக்குறாரு. பாலத்தை கடக்கும் பொழுது அப்பா சொல்றாரு, பாப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா. உடனே இந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா. நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தைய சொல்லிச்சு, நண்பர்களே, அப்பா நான் உன் கையை பிடிச்சேன்னா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன், அதுதான் என் அப்பா அப்படின்ட்டு 5 வயது பெண் குழந்தைய சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அதுதாங்க அப்பாக்கள். அம்மா முதல்ல நிலாவுல போய் கால் வச்சவர் யாரு? சும்மா சொல்லுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேட்கிறாங்க, அம்மா உங்க பையன் நிலாவுல போய் கால் வச்சுட்டான், நீங்க எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க, என் பையன் நிலாவுல இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயாருங்க. இப்படிப்பட்ட அம்மாக்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த அம்மாக்கள்லாம் பாருங்களேன், இந்த தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புது புடவையா வாங்கி பீரோல அடுக்குவாங்க. ஆனா எந்த தீபாவளிக்காவது அந்த புது புடவைய தீபாவளி அன்னைக்கு நீங்க உடுத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த அம்மா பக்கத்துல, ஆமாடி நானும் அதேதான் எந்த தீபாவளிக்கு அம்மா உடுத்துனதே கிடையாது. அன்னைக்கும் கிச்சனுக்குள்ள போய் நமக்கு தேவையான பலகாரங்களை சுட்டுட்டு அடுப்படியிலே வெந்து 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 நாமத்துக்குமார் அழகா சொன்னார், ஒவ்வொரு முறை சமையலறை சுவர் வெள்ளை எடுத்த பின்பும், ஒவ்வொரு முறை பொங்கலுக்கு வெள்ளை எடுத்த பின்பும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய முகத்தில் கரியை பூசிக்கொள்கிறது சமையலறை சுவர் அப்படின்ட்டு நாமத்துக்குமார் அழகா சொல்லியிருப்பார். வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய அம்மாக்களும் அப்பாக்களையும் என்றென்றைக்கும் மறந்து விடாதீர்கள் ஒரு அன்பான விஷயம். ஏன்னா செத்தவங்களுக்கு செலவு வச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, அதுதான் உங்களுக்கு என்றென்றைக்கும் புண்ணியம். அதுதான். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த செல்போன்னால இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இந்த செல்போனை கண்டுபிடிச்சது யாருன்னா மார்ட்டின் கூப்பர். ஆனா அவரே ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல இந்த செல்போனை பயன்படுத்த மாட்டாராம். அதனால அந்த செல்போன் குறைப்பையும் கொஞ்சம் குறைச்சிட்டு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் வீட்டில் உட்காந்து மனசு விட்டு பேசுங்க. மீண்டும் மீண்டும் நான் திரும்ப சொல்றேன், இந்த கல்லூரியோட ஒரு கனெக்டிவிட்டியோட இருங்க. சீனியர்ஸ் கிட்டையும் ஜூனியர்ஸ் கிட்டையும் நீங்க போகக்கூடிய இடங்கள்ல நிறைய சவாலான பிரச்சனைகள் வரலாம். அதை சந்திக்க எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாம நீங்க திணறலாம். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வழி காட்டுபவர்களாக அல்லாமல் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை என்றென்றைக்கும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, ஒரு கனெக்டிவிட்டியோடயே இருங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையை சொல்லியிருப்பார், அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். உலகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அது இளைஞர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பொருத்தமா இருக்கும். இந்த கல்லூரியை முடிச்சுட்டு வெளியில வேலைக்கு போகக்கூடிய இந்த உலகம் உங்களை 1000 பேசும். அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் போயிட்டே இருக்கு. அந்த வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா, தயவு செய்து காதுகளை கடனாக கொடுங்கள். உலகம் உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், தன்னம்பிக்கை தளர்ந்து விடாதே. இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும், தம்பி மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகத்தின் வாயில் இரட்டை நாக்கு. எனக்கு நேர்ந்த இழி மொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன், உள்ளத்தில் எழுது. இன்னிசை தமிழை எளிமை செய்தேன், இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. திரைப்பாட்டுக்குள் செழுந்தமிழ் செய்தேன், பரிமேலழகரை வரச்சொல் என்றது. குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன், குண்டு சட்டியில் குதிரை என்றது. எலியட் நெருடா எல்லாம் சொன்னேன், திறமையெல்லாம் திருடி என்றது. மேடையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மூத்தவர் வந்தது முதலில் எழுந்தேன், கவிஞன் நல்ல காக்கா என்றது. விரல் நகத்தல் விமர்சனம் செய்தேன், அருவாள் எடுக்கிறான் ஆபத்து என்றது. மற்றவர் சூழ்ச்சியான் மண்ணில் விழுந்தேன், புத்தி கொளுத்தவன் புதைந்தான் என்றது. மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன், தந்திரக்காரன் தள்ளினில் என்றது. பகையை கண்டு பையன் நகர்ந்தேன், பயந்து விட்டான் பாவம் என்றது. மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன், விளங்கி விட்டதா மிருகம் என்றது. பணத்தில் பொருளில் பற்றின்றிருந்தேன், வறுமையில் விந்தில் பிறந்தவன் என்றது. என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன், புலவன் இல்லை பூஷ்வா என்றது. சொந்த ஊரில் துளிநிலம் இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன், பண்ணையார் ஆனான் பாவலன் என்றது.
கயவர் கேட்டால் காசு மறுத்தேன் கறக்க முடியா கஞ்சன் என்றது. உண்மை இருந்தால் ஒரு பொருள் கொடுத்தேன் உதறி தெரியும் ஊதாரி என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன் கவியன் என்ற கர்வம் என்றது. பெண்கள் சிலரிடம் பேசத் தொடங்கினேன் கண்களை கவனி காமம் என்றது. விருதுகள் கழுத்தில் வீழ கண்டேன் குருட்டு அதிர்ஷ்டம் கூடியதென்றது. மீண்டும் மீண்டும் விருதுகள் கண்டேன் டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன் ஐயோ புகழு கலைகிறான் கவிஞன் என்றது. நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன் கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. அப்படி செய்தால் அதுவும் தப்பு, இப்படி செய்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை தைத்திடு அல்லது உன் 2 செவிகளை இருக்க மூடிடு. உலகத்தின் வாயை தைப்பது கடினம், உன் 2 செவிகளை மூடுதல் சுலபம் என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அதனால உலகம் 1000 விஷயம் பேசட்டுங்க, உங்களுக்குள்ள திறமைகளை மட்டும் வெளிக்கொண்டு வாருங்க. நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க. போற இடத்துல கூடா நட்புன்னு வள்ளுவர் ஒரு அதிகாரத்தை வச்சார். எல்லாம் நல்ல நண்பன் சாக்கடையில கூட நிலாவை காமிப்பான், ஆனா கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான். நீங்க ஒழுங்கா படிக்கலாம், வேண்டாம்டா பிட்டெடுத்து பரீட்சை எழுது வரை பாஸ் ஆவார், அப்துல்லார் புரோட்டா செட் எடுத்து பழச்சிக்கலாம்டா மச்சி அப்படிங்கான். அவன் ஒழுங்கான பாதையில் போனாலும் இவன் தவறான பாதைக்கு போவான். அதனால நல்ல நட்பை தேர்ந்தெடுங்கள், திறமைகளை ஊக்கப்படுத்துங்கள். ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீஸா பர்கர் சாண்ட்விச் அப்படின்னு அடுத்த தலைமுறை ஒரு நோக்கி போகும் பொழுது தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதை விட உடல் ஆரோக்கியத்தை சேர்த்து வைங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முன்னோர்கள் நம்ம காலத்தில் இருந்தாங்க. அதனால அவங்கள என்னைக்கும் மறந்துடாதீங்க. நல்ல ஆரோக்கியத்தை வாய்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு பழகுங்கள். விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள். வாழ்க்கையில நல்லனவற்றை கூட்டி தீயனவற்றை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை வகுத்து வெற்றி தோல்வியை சமமாக்கி கொண்டால் வெற்றி நிச்சயம். யார் இங்க உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கேட்கிறேன், யார் வெற்றியாளரா வரணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே. ஆனா யார் வெற்றியாளர்? இதை நான் இப்ப சொல்றத மனசுல கோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வெற்றியாளர்? நீங்க வேலை செய்யற இடத்த இதை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர். யார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்கிறானோ அவன்தான் வெற்றியாளர் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட வெற்றியாளராக நீங்கள் ஒவ்வொருவரும் வளம் வர வேண்டும் என்று சொல்லி, இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லி, உங்களுடைய முயற்சிக்கு பச்சை விளக்கு காட்டுங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும். நன்றி, வணக்கம் தங்கங்களே.